ஹே ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சின்ன வெங்காயத்தை வச்சு பண்ணக்கூடிய ஒரு தீயலோட ரெசிபி பார்க்கலாம். இதில் வேறு எதுவும் காய்கறியெல்லாம் சேர்க்க தேவை கிடையாது. இதுக்காக நம்ம முதல்ல ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்காக நான் இப்போ ஒரு இரும்பு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எந்த பாத்திரத்தில் தேங்காய் எல்லாம் வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஒரு கடாயை நீங்கள் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் முழு மல்லி அப்புறம் கருவேப்பிலை இது ரெண்டையும் முதல்ல சேர்த்து நான் நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கிறேன். உங்ககிட்ட முழு மல்லி இல்லை, பவுடர் தான் இருக்குதுன்னா நம்ம தேங்காய் வறுக்கிற டைமில் லாஸ்ட்டாக தேங்காய் வறுத்து முடிச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணுறோம்ல, அந்த டைம் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மல்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் முழு மல்லி சேர்த்துருக்கிறதுனால இதை நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நான் வறுக்கணும். இதில் நீங்கள் வத்தல் இருக்குல்ல, முழு வத்தல் அது இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட முழு வத்தல் இல்லை, அதனால் நான் வத்தல் பொடி தான் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் கோக்னட் ஆட் பண்ணுறேன். இந்த கோக்னட் பச்சையாக இருக்கக்கூடாது, இது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஃபுல்லாக மாறணும். அந்த அளவுக்கு இதை நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இதை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா கரிஞ்சிரும். அப்போ நம்ம பண்ணுற டிஷ் கசக்கும். அதனால் கொஞ்சம் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதில் நம்ம எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணலை. கோகோனட் நம்ம வறுக்கும்போது அதிலிருந்தே கொஞ்சம் ஆயில் வரும். அதனால் நமக்கு அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் பொறுமையாக இது வறுத்துட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் எப்போயுமே எல்லா காய்கறியுமே இருக்கணுன்றது இல்லை. ஒரு சில சமயங்களில் நம்ம கையில் இருக்கிறத வச்சு செய்யணும்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி டைமில் இது செம ஒரு ஆப்ஷனாக இருக்கும் நமக்கு. அதோட இது வச்சு உடனே சாப்பிட்றத விடவும் கொஞ்சம் லேட்டாக இப்போ காலையிலே நம்ம பண்ணிட்டோன்னா நைட்டு டின்னருக்கு இல்லைனா நெக்ஸ்ட் டேக்கு கூட இதோட டேஸ்ட் செமையாக இருக்கும். ஸோ இப்போ தான் எனக்கு ஹீட் ஆகிருக்கு நல்லா. இதை நான் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஆக்சுவலி கேரளாவில் தான் பயங்கர ஃபேமஸ். இது எங்கள் ஊரில் நாகர்கோவில்லையும் இது செய்வாங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரோஸ்ட் பண்ணுற டைம் தான் நமக்கு இந்த குழம்பு வைக்கிறதுக்கு ஆகிற டைமு. இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க. பெரிய வெங்காயத்தை வச்சு பண்ண முடியாது நம்ம. அதனால் சின்ன வெங்காயம் உரிக்கணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். நீங்கள் இப்போ காலையில் பண்ணுறீங்கன்னா முந்தின நாள் நைட்டே நீங்கள் தோல் உரித்து டிஃபன் பாக்ஸில் போட்டு நல்லா ஏர்டைட்டாக மூடி வச்சுருங்க. அப்போ காலையில் உங்களுக்கு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப நாளெல்லாம் அது ப்ரிசர்வ் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 1 டேக்கெல்லாம் நீங்கள் 1 டே நைட்டு நீங்கள் ஃபுல்லாக வைக்கிறதுனா வச்சுக்கலாம். இல்லை காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு பண்ண முடியும்னா அது கூட ஓகே தான். இதோ எனக்கு ரோஸ்ட் ஆக தொடங்கிருச்சு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாமே ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ பாருங்கள் ப்ரௌன் ஆகிடுச்சி. இப்போது இதில் மசாலா பொடி ஆட் பண்ணணும். இந்த மசாலா பொடி ஆட் பண்ணும்போது எப்படின்னா, நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஆட் பண்ணுறேன். இல்லாட்டி இந்த மசாலா பவுடர் கருகிச்சினாலும் நமக்கு குழம்பு கசக்கும். இன்னொன்று கலரெல்லாம் நல்லா வராது. கரிஞ்ச ஸ்மெல்லும் நமக்கு அந்த குழம்புல இருக்கும். அதனால் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. இதில் நான் வத்தல் பொடியும் மஞ்சள் பொடியும் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கூட கொஞ்சம் காயமும் அப்புறம் வெந்தய பொடி சேர்ப்பாங்க. உங்கள்கிட்ட முழு வெந்தயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாளிக்கும் போது அந்த வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பவுடர் இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக இது வறுக்கிறீங்கல்ல, இந்த டைம் நீங்கள் அதுக்கு கூட போட்டு வறுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இது வறுக்கிறேன். ஏன்னா இது இரும்பு பாத்திரம் ஆனதுனால இதில் ஹீட் இருக்கும். அதனால் அந்த ஹீட்டே போதும் இந்த மசாலா பவுடர் ரோஸ்ட் ஆகுறதுக்கு. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும்.
இல்லைனா நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்கிற டைமில் நீங்கள் வந்து தேங்காய் சுரண்டி வைப்பீங்கன்னா அதை தேங்காய் திருவி எடுத்து அதை நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ரோஸ்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அப்படி வச்சா கூட நமக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் நம்ம வந்து இந்த தேங்காய் அரைக்கிறது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இதோ பாருங்கள், இன்னும் அடுத்து ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோன்னா அது தமிழ்நாடு டேஸ்ட் வரும், தேங்காய் எண்ணெய்னா கேரளா டேஸ்ட் வரும், அவ்வளோதான். இப்போது தேங்காய் எண்ணெய் தான் நான் போட்டிருக்கேன். அதில் கடுகு போட்டு கொஞ்சமாக வெந்தயம் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணணும். இது வந்து கல் பாத்திரம் இல்லைனா மண் பாத்திரம், இரும்பு பாத்திரம் இதில் எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். பின்ன நம்மக்கிட்ட என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லை இதில் பண்ணுனா நல்லா இருக்கும், அதான் நான் சொல்ல வந்தது. கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து உரித்து எடுத்திருந்தேன். நான் இப்போ அதையும் ஆட் பண்ணி இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா அந்த ஒரு கிளாஸ் கலரில் வரும்ல, கிளாஸ் மாதிரி அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கணும் எண்ணெயில். இது வந்து சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதில். இதோட ரெசிபியோட டீட்டெயில் எல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த குவான்டிட்டியெல்லாம் நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நல்லா டிரான்ஸ்பரன்சி மாதிரி வரணும். இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நீங்கள் முழுசாகவும் வதக்கலாம், இல்லைனா ரெண்டாக கட் பண்ணி போட்டும் வதக்கலாம். ரெண்டாக கட் பண்ணி போட்டால் சீக்கிரமாக குக் ஆகும். முழுசாக போட்டால் அது குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெயும் தேவைப்படும், டைமும் ஆகும். அதனால் நான் இது வந்து பாதியாக கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருந்ததுன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து சில வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, அது வந்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் நான் முழுசாக போடாமல் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் இப்போது நான் வந்து புளி ஊற வச்சுருந்தேன், அதோட தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த புளி தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்கும்போது அதோட பச்சை வாசனை வந்து சீக்கிரமாக போகும். இப்போ வந்து இந்த புளி தண்ணியில் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் குக் ஆகணும். அது மாதிரி கொஞ்சம் விட்டுருங்க, ஒரு 2 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. இப்போது இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு சேர்க்கணும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து மிக்சியில் கொஞ்சம் இருக்கும்ல அந்த ஜாரில், அதையும் கழுவி சேர்த்துக்கோங்க. பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி மட்டும் இதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு இது மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா கொஞ்சம் திக்காக இருக்கும். நமக்கு தண்ணி வேணும்னா ஆட் பண்ணுறதுக்காக அதுக்கு வந்து நீங்கள் பச்சை தண்ணி யூஸ் பண்ணாதீங்க, ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், சீக்கிரமாக குக் ஆகவும் செய்யும். இப்போது இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தீ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணி நல்லா வேக விட்டுருங்க. இப்போ எப்படின்னா இந்த மசாலாவோட பச்சை வாசனை ஃபுல்லாக போய் அது நல்லா குக் ஆகி அது மேலே வந்து எண்ணெய் தெளியும். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து குக் பண்ண விட்டுறணும். ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் எனக்கு வந்து சால்ட் தேவைப்படும், அதனால் கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு இப்போ மூடி வச்சு நல்லா குக்காக விட்டுறலாம். இடைக்கி நீங்கள் எடுத்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க, ஒரு வேளை அடி பிடிக்கிறதா இருந்ததுன்னா. அதனால் கொஞ்சமாக கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் சைடில் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் எனக்கு எண்ணெய் பிரிய தொடங்கிருச்சு. நான் வந்து நிறைய எண்ணெய் ஊற்றலை, அதனால் மேலே வந்து ரொம்ப எண்ணெய் வந்து தெளிஞ்சு தெரியாது. சைடில் ஒட்டி இருக்கிற எண்ணெய் மட்டும்தான் கரெக்டாக தெரியும். இப்போ வந்து இந்த டைமு உங்களுக்கு டேஸ்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து கொஞ்சமாக காயப்பொடியும் கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் எது உங்கள் கையில் இருக்குதோ, சுகர் எதுனாலும் ஓகே தான், நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு லிக்யூடாக வேணும்னா நீங்கள் அந்த லிக்யூடாக இருக்கும்போதே எடுத்துக்கலாம். இல்லை செமி கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் திக்காக வச்சு எடுத்துக்கலாம். எப்படி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அது நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறது தான். இது நீங்கள் காலையிலே பண்ணி வச்சிட்டிங்கன்னா நைட்டுக்கு இல்லைனா லன்ச் டைமுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இறக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கோகோனட் ஆயில் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.